வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் இன்டோர் போர்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வரலங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அவுட்புட் வரலங்கிற கம்ப்ளைண்ட் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெபிலைசரில் ஏதோ இஷ்யூ இருந்ததுன்னு ஆன் ஆச்சு அனுப்பிச்சு 50 நாளில் திருப்பி மாற்றி போட்டாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும் டிஸ்பிளேல. அந்த மாதிரி இருக்குது. டைரெக்ட் பண்ணி போட்டால் ஓடுது, ஆனால் அவுட்புட் வரல அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. இது கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் ஒரு இதாக போடுற வீடியோவாக. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாற்றியாச்சு, ஓகேங்களா. ஆட்டோ சுவிட்சை எடுத்துகிட்டு மாற்றியாச்சு, எல்லாமே மாற்றி செக் பண்ணியாச்சு. ஆனாலும் அவுட்புட் வரல பாருங்கள். ஆனால் ஓடும். இண்டோர் பார்த்தீங்கன்னா 24 டிகிரி சென்டிகிரேட்டு காட்டும், ஓடும். அவுட்புட் சிம்பிள்லாம் வரும், பட் ஆனால் அவுட்புட் மட்டும் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவுட்புட் சிம்பிள். இது வந்துச்சுன்னா அவுட்புட் வரணும், ஓகேங்களா. இப்போ நான் மறுபடியும் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டோட்டலாக ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் டிஸ்சார்ஜ் ஆகட்டும். என்னென்ன ப்ராப்ளம் ஆல்ரெடி யாரோ அட்டன் பண்ணி தான் இவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 2-3 இது பார்த்துருந்தாங்க வேலையெல்லாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆன் ஆகிடுச்சா? இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். ஃபேன் மோட்டரோட ஃபீட்பேக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். சென்சார் வோல்டேஜ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். இதில் வந்து அவுட்புட் சிம்பிள், கூல் மோடு அவுட்புட் சிம்பிள் இருக்குல்ல, அது கூட வரும். பட் ஆனால் அவுட்புட் மட்டும் வராது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவுட்புட் சிம்பிள் வந்துருச்சா? ஆனால் அவுட்புட் மட்டும் வராது. இது மெயின், இது அவுட்புட்டு. இங்கே பாருங்கள், அவுட்புட் வரல பாருங்கள். ரிலேக்கே சப்ளை வராது. இந்த ரிலேக்கே பார்த்திங்கன்னா சப்ளை வராது, 12 வோல்ட்டு வராது, ஓகேங்களா. இப்போ நான் அது எதனால் வரலை அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். மீட்டர் உங்களுக்கு தெரியுது, டிசி வோல்டேஜில் வச்சுருக்கேன், ஓகேவா. இங்கே பாருங்கள், இப்போ இதில் 12 வோல்ட்டு வரல, ஓகேங்களா. இப்போ நம்ம எப்பவும் போல் செக் பண்ணுற போல் யூஎல்எனோட இன்புட் வருதான்னு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து ஓகேவா, இது நெகட்டிவ். இப்போ இதுதான் அவுட்புட்டு. பாருங்கள், இன்புட்டில் 2.1 வோல்ட் வருதா, அவுட்புட்டில் ட்ராப் ஆகிச்சு. இல்லை பாருங்கள், 0வாக இருக்குது. இப்போ நான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். திருப்பி ஆன் பண்ணுறேன், ஓகேங்களா. இதில் மொத்தம் 2 ஃபால்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த யூஎல்என் ஐசி போயிடுச்சு. யூஎல்என் ஐசி போயிடுச்சு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த இது வந்து ரிலே வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா ரிலே எரிஞ்சு போனப்போ ஹை வோல்டேஜ் ஷார்ட் ஆகி உள்ளே வந்திருக்கு. 230 வோல்ட் உள்ளே வந்து யூஎல்என் ஷார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. யூஎல்எனோட இந்த லைன் ஷார்ட், அவுட்புட் லைன் ஷார்ட்டு, அதனால் யூஎல்என் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 1.6 வோல்ட் வருதா இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில். இது வந்து 5 வோல்ட்டு. நார்மலாக நமக்கு வந்து 5 வோல்ட் இருக்கணும். இது 1.6ங்கிறது இது இன்னும் கொஞ்சம் பிலோ ஆனிச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. டோட்டல் போர்டு, மதர் போர்டு எல்லாமே. அப்போ உங்களுக்கு அவுட்புட்டும் வராது, கட்டாய ஒர்க் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. 2 இஷ்யூ இதில் பார்த்தீங்கன்னா நேராக இங்கேருந்து வந்திருக்கும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மைக்ரோகண்ட்ரோல் வந்துடும். இங்கே ஒரு பிஎஃப் போட்டிருக்காங்க பாருங்கள், பிக்கோஃபேரட். இந்த பிக்கோஃபேரட் ஷார்ட்னா உங்களுக்கு வோல்டேஜை ட்ராப் பண்ணி விட்ரும், ஓகேங்களா. அதை கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு யூஎல்என் மாற்றிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருந்தானே ஐசி, அந்த யூஎல்என் ஐசி மாற்றியாச்சு, ஓகேங்களா. யூஎல்என் ஐசி மாற்றியாச்சு. இந்த 5 வோல்ட்டு இதுக்கு சொல்லியிருந்தேன், அதையும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே. யூஎல்என் மாற்றியாச்சு, அந்த இதையும் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அவுட்புட்லாம் வருது. பாருங்கள், சுவிட்ச் ஆட்டோ சுவிட்சில் வோல்டேஜ் 4.5 வோல்ட் வருதுங்களா, ஓகேவா. பக்காவாக இருக்குது. அவுட்புட்டு 12 வோல்ட் வந்துடுச்சா. இது நீங்கள் ஆட்டோ சுவிட்ச் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது ப்ரெஸ் ஆகி ஆஃப் பண்ணிடும்.
இனிமேல் இந்த ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆன் எதுவுமே இருக்காது, எல்லாம் பக்காவாக இருக்கும். தேங்க்யூ.